வணக்கம்ப்பா. இந்த ஆட்டுக்கால் சூப் வந்து ரொம்ப நல்லதுப்பா. அதை வந்து எ யா எப்படி அந்த காலத்தில் எப்படி குடுப்பாங்கன்னா, இந்த எலும்பு பலம் இல்லாதவங்க, முட்டி வலி வந்தவங்க, எலும்பு ஏதாவது ஆக்சிடென்ட்ல எலும்பு கிலும்பு உடஞ்சு போச்சு அப்படின்னா, இந்த ஆட்டுக்கால் சூப் வச்சு குடுப்பாங்க. அதை ஒண்ணு குடிக்கணும். உண்மைதான்ப்பா. அது நெசந்தே ஆராய்ச்சியிலேயும் இப்போ அப்படித்தான் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அதனால எலும்பு சூப்பு வந்து ஆட்டுக்கால் சூப் வந்து சாப்பிட்லாம். ஆனால் ஆட்டுக்கால் சூப்பை வந்து நல்லபடியாக சுத்தம் பண்ணிடணும். அதை வாட்டி கீட்டி நல்லா நெருப்பில் வாட்டி சுத்தம் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வேகணும்ப்பா. அந்த காலத்துலலாம் ரவை அடுப்பில் போடுவோம்னு சொல்லுவாங்க. ரவை அடுப்புனா ராத்திரி அடுப்பு. ராத்திரி நல்லா வேக வச்சுட்டு அந்த அண்ணன்லே விடிய விடிய வச்சுருவாங்க. காலையில் எழுந்திரிச்சு வெறும் வயிற்றுல குடிப்பாங்க. இப்போ யார் வீட்டில் விறகு அடுப்பு இருக்குது அப்படியெல்லாம் இல்லை. அதனால் குக்கரில் வச்சு ஒரு 2 மணி நேரமாகுது. ஒரு 10 விசிலை விட்டு போட்டு அப்புறம் சிம்லேயே வச்சு ஒரு 2 மணி நேரமாக வேக விடணும். வேக விட்டால் அதில் இருக்க புல் சத்து இறங்கிடும். நம்ம சூப்புக்கு போடுறோம் இல்லையா, மஞ்சள், சீரகம், பூண்டு, வெங்காயம், தக்காளி பழம் எல்லாம் போட்டு நம்ம சூப் செய்கிறது தான். அதே தான் அப்படியே போட்டு செஞ்சு அதை நம்ம அப்படி சாப்பிட்டு வந்தோம்னா, இந்த நான் சொன்ன இந்த எலும்பு பிரச்சனை, கால் கை ஒடிகிற பிரச்சனை எல்லாத்துக்கும் நல்லது. அப்புறம் உடம்புல சத்து இல்லாமல் இருக்காங்க இல்லையா, ரொம்ப எடை குறைவா, அவங்கள உடம்பை தேர்த்துறதுக்கு இந்த ஆட்டுக்கால் சூப்பு வாரம் 2 நாள் கொடுக்கலாம்ப்பா. எல்லாருக்குமே ஆட்டுக்கால் சூப்புனா வாரம் 2 நாள் கூட கொடுக்கலாம். அப்புறம் இந்த எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்க, அடிக்கடி சளி பிடிக்கிறவங்க, ஒரு சுகம் இல்லாமல் வந்து காய்ச்சல், உடம்புக்கு முடியாமல் வந்து உடம்பை தேர்த்தணும்னு நினைக்கிற மாட்டிங்களா, அவங்களுக்கெல்லாம் இந்த ஆட்டுக்கால் சூப் கொடுக்கலாம். அதனால் அந்த காலத்தில் கொடுத்துட்டு வந்தது தான். இப்போ எல்லாம் இங்கே ராத்திரி ரவை அடுப்பு போடுறது கிடையாது. இப்போ ஹோட்டலில் போய் ஆட்டுக்கால் பாயான்னு சொல்லி என்னதே இருந்தாலும் நம்ம வீட்டில் ஆட்டுக்கால் சூப் வச்சு கொடுக்குற மாதிரி வராது. வீட்டில் வந்து வாரம் 2 நாளைக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு 10 விசில் விட்டுருங்க. விட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு 2 மணி நேரம் நிறைய தண்ணி வச்சுருங்க, வத்திரக்கூடாது. 2 மணி நேரம் சிம்மிலேயே வச்சுருந்து வேக விட்டோம்னா அப்படியே அந்த எலும்பெல்லாம் அப்படி பிஸ்கட் மாதிரி வெந்துடும். அந்த மாதிரி வேகிற அளவுக்கு வேக வச்சோம்னா அந்த எலும்பில் இருக்க புல் சத்து நம்மளுக்கு கிடச்சிரும். அதனால் இப்படி வாரத்துக்கு 2 நாளாவது இந்த முடியாதவங்க சாப்பிடுங்க. இந்த உடம்பு குண்டாக இருக்கிறவங்க, கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கவங்க, இருதய நோய் இருக்கவங்களாம் சாப்பிட்றாதீங்கப்பா.